ஒட்சிசன் சமதானி சம்பந்தமாக கதைச்சிருக்கிறேன். ஒட்சிசனுக்கு ஒட்சிசனுக்கு 16 என்ற ஒரு சமதானி இருக்கு. அதே போல 17 என்ற ஒரு சமதானி இருக்கு. 18 என்ற ஒரு சமதானி இருக்கு. ஒட்சிசன் அணுவன் 8. இதுல நான் நேற்று குறிப்பிட்டிருந்தான் அணுவன் திணிவன். அணுவன் என்பது ஒரு அணுவில இருக்கிற புரோத்தன்களினதும் எண்ணிக்கை மட்டும் தான் அணுவன். புரோத்தன்களின் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்குது. அதனால அணு நடுநிலையாக இருக்கு. அணுவின் கருவில இருக்கிற புரோத்தன்களின் எண்ணிக்கையினதும் நியூத்திரன்களினது எண்ணிக்கையினதும் மொத்த கூட்டுத்தொகை திணிவு எண். இந்த திணிவு எண் என்பது எப்போதும் முழு எண் பெருமானமாகத்தான் காணப்படும். காரணம், ஒரு அணுவில புரோத்தன்களின் எண்ணிக்கை முழு எண் மடங்குல தான் காணப்படுது. அதே மாதிரி நியூத்திரன்கள் எண்ணிக்கையும் முழு எண் மடங்குலான் இருக்கு. அரை நியூத்திரன் கால் புரோத்தன் சொல்லி இல்லை. அப்ப புரோத்தன்களினதும் நியூத்திரன்களினதும் மொத்த எண்ணிக்கை தான் திணிவன் என்று சொன்னால் திணிவன் ஒருபோதும் பின்னத்திலே அமைய முடியாது. அப்ப நாங்கள் பின்னத்தில கதைக்கிற சில தகவல் இருக்குத்தான், அதை நாங்கள் திணிவன் என்று சொல்லல. அதற்கு பேர் தொடர்பணு திணிவு. நாங்கள் இதைத்தான் அதை பற்றி கதைக்க வேணும். இந்த குளோரினுக்கு 35 குளோரின் சாரண திணிவு தொடர்பணு திணிவு 35.5 என்று சொல்லுவோம். சரியா? குளோரின் தொடர்பணு திணிவு 35.5. அப்ப அந்த 35.5க்கு பேர் திணிவுன்னு அல்ல, அது தொடர்பணு திணிவு. சரிதானே? இப்ப நாங்கள் இதுண்ட புரோத்தன் எண்ணிக்கை, இலத்திரன் எண்ணிக்கை, நியூத்திரன் எண்ணிக்கை தான் பார்ப்போம். சரியா? புரோத்தன் எண்ணிக்கை அணுவண்ணுக்கு சமனாக இருக்கும். புரோத்தன் எண்ணிக்கையானது அணு எண்ணிக்கு சமனாக இருக்கும். அதுல உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். திணிவு எண் என்பது புரோத்தன்களினதும் நியூத்திரன்களினதும் கூட்டுத்தொகை. அப்ப இது 16, இது 17, இது 18. புரோத்தன் எண்ணிக்கை 8 இருந்தால் நியூத்திரன் எண்ணிக்கை 8 இருக்கும். இதுல 17, இது 9, இது 10. அப்ப சமதானிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் புரோத்தன் எண்ணிக்கையோ இலத்திரன் எண்ணிக்கையோ மாறல. நியூத்திரன்கள் எண்ணிக்கை மாறுவதனாலதான் சமதானிகள் தோட்டம் பெறுது. சமதானிகள்கிட்ட தோட்டத்துக்கு குறித்த ஒரு மூலகத்தில் இருக்கிற நியூத்திரன்கள் எண்ணிக்கை மாறுபடுவதுதான் காரணம். சமதானிகள்கிட்ட தோட்டத்திற்கு குறித்த ஒரு மூலகத்தில் இருக்கிற நியூத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபடுவதே காரணமாக இருக்கும். சரிதானே? ஓகே. இது நீங்கள் கனவில் எழுதி போட்டிருந்த நீங்கள் இதே மாதிரி இன்னொன்றதெல்லாம் நீங்க ஆறுதலா செய்து பாருங்க. காபனுக்கு காபனுக்கு 12 சமதானி இருக்குது. அதே மாதிரி 14 சமதானி இருக்கு. இதுல இருக்கிற புரோத்தன் எண்ணிக்கை, இலத்திரன் எண்ணிக்கை, நியூத்திரன் எண்ணிக்கை நீங்கள் பிறகு எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, காபனுக்கு 12 என்ற ஒரு சமதானி இருக்குன்னு சொல்லியிருக்கு. காபனுக்கு சமதானி 12 இருக்கு. துணிவன் 12 ஒரு சமதானி இருக்குது.
திணிவன் 14 உடைய ஒரு சமதானியும் காபனுக்கு இருக்கு. திணிவன் 12 உடைய ஒரு சமதானியும் திணிவன் 14 உடைய சமதானியும் காபனுக்கு இருக்கு. இவருடைய அணுவன் 6. நைதரசனை எடுத்துக்கொண்டால் நைதரசன் சாதாரண துணிவன் 14. நைதரசன் சாதாரண துணிவன் 14. ஆனால் அவருடைய அணுவன் 7. நைதரசன் அணுவன் 7 உடைய மூலகம். இங்கால நைதரசனுக்கு 15 என்ற ஒரு சமதானம் இருக்கு. நாங்கள் இந்த 2 கூரை பற்றியும் கதைச்சிருக்கிறோம். ஒரே அணுவண்ணையும் வெவ்வேறு துணிவண்ணையும் கொண்ட ஒரே மூலக அணுக்கள் சமதானிகள் என்று சொல்லிட்டோம். அப்ப கார்பன் 12 கார்பன் 14 சமதானிகள். கார்பன் 12 கார்பன் 14 சமதானிகள். சரிதான். அதே போல இந்த 2 பேரையும் கருதினார். இந்த 2 பேரையும் கருதினால் நைதரசன்ல 14 இருக்குது, நைதரசன்ல 15 இருக்குது. ஒரே அணுவண்ணையும் வெவ்வேறு துணிவன்களையும் கொண்ட ஒரே மூலக அணுக்கள் சமதானிகள். கார்பன் 14 சமதானியையும் நைதரசன் 14 சமதானியையும் பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்று தோன்றுது. என்னன்னு சொன்னால், இங்க அணுவன் சமனாக இருக்கு, திணிவன் வேறுபட்டிருக்கு. இங்க அணுவன் வேறுபட்டிருக்கு, திணிவன் சமனாக இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு அணுவன்களையும் ஒரே திணிவன்களையும் கொண்ட வேறுபட்ட மூலகங்களை சம பாரங்கள் என்று சொல்லிக்கொள்ளும். பெருமளவில் சிலபஸ்ல இதை பற்றி கதைக்கிறேன். நாங்கள் இந்த சமதானிகளை பற்றி கதைக்க இந்த விஷயத்தை குறிப்பிட்டால் நல்ல சம பாரங்கள். சமதானி என்றா என்ன, சமபாரம் என்றா என்னன்னு விளங்க வேணும். சமபாரங்கள்ல வேறுபட்ட அணுவன் இருக்கும், திணிவன் சமனாக இருக்கும். சமதானியில அணுவன் சமனா இருக்கும், திணிவன் வேறுபாட்டு இருக்கும். இதுதானே சின்ன தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சம பாரங்கள். சம பாரங்கள் கணக்கு கதைக்கிறது இல்ல, ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சம பாரங்கள். சம பாரங்கள் எழுதிக்கொள்ளுங்க. ஒரே திணிவு எண்களையும் 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 வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட ஒரே திணிவு எண்களையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட வேறுபட்ட அணுக்கள் வேறுபட்ட அணுக்கள் வேறுபட்ட அணுக்கள் சம பாரங்கள் எனப்படும். சம பாரங்கள் எனப்படும். இதை அப்படியே நோட் பண்ணி கொடுப்போம். சமபாரங்கள்ல திணிவன் சமனாக இருக்கும், அணுவன் வேறுபட்டதாக இருக்கும். சரியா? இதற்காக நோட் பண்ணிக்கணும். சரிதானே? ஓகே.
இப்ப நாங்கள் அணுவெண்ணை பற்றி பார்த்திருக்கோம், திணிவெண்ணை பற்றி பார்த்திருக்கோம். ஒரு அணுவினுடைய திணிவை பற்றி பார்க்க வேண்டும். சரி, ஒரு அணுவினுடைய திணிவு கவனிங்கோ. நாங்கள் திணிவை அளப்பதற்கு பல்வேறு விதமான அலகுகளை பயன்படுத்திக் கொள்கிறோம். திணிவுகளை அளப்பதற்கு பல்வேறு விதமான அலகுகள் பயன்படுத்தப்படுது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் அலகுகளை பயன்படுத்திக் கொள்றோம். சரி, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அலகுகளை பயன்படுத்திக் கொள்றோம். உதாரணத்துக்கு சாதாரணமாக நாங்கள் கடைகள்ல போய் அரிசி மா சீனி வாங்கும் போது கிலோகிராம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலகை பயன்படுத்திக் கொள்ளும். 1 கிலோ, ஒரு 2 கிலோ, 10 கிலோ, இந்த மாதிரி கிலோகிராம்ல கதைச்சு கொள்வோம். வீட்டு தேவைகளுக்காக தேயிலை, மஞ்சள், இந்த மாதிரியான பதார்த்தங்களை கொள்வனவு செய்யும் போது கிராமில கலத்தி கொள்ளும். 50 கிராம், 100 கிராம், இப்படி கதைச்சு கொள்ளும். டேப்லெட்டினுடைய திணிவு கதைக்கும் போது 5 மில்லிகிராம், 10 மில்லிகிராம், இந்த மாதிரி மில்லிகிராம்ல கதைச்சு கொள்ளும். ஒரு கப்பல்ல சாமான் ஏற்றுறதாக இருந்தால், ஒரு கப்பல்ல ஏற்றுற சாமான் துணிவை நாங்கள் தொன்னில கதைச்சு கொள்வோம். அப்ப பயன்படுத்தப்படுகின்ற திணிவின் அளவை பொறுத்து அந்த அளவிற்கு பொருத்தமான ஒரு அலகை நாங்கள் கையாளுகிறோம். ஒரு திணிவை அளவிடுவதற்கு பொருத்தமான அலகு முறையை கையாளுகிறோம். சாதாரணமான பெருமானங்களை கொண்டிருக்கு 10 கிலோ, 5 கிலோ, 2 கிலோன்னு சொல்லி கிலோ கணக்கில் கதைச்சு கொள்ளும். அதை விட கொஞ்சம் சிறிய திணிவாகும் போது நாங்கள் 0.0 அல்லது 0.05 அப்படி சொல்லாமல் நாங்கள் 50, 100 என்று சொல்லி அலக மாத்திக்கொள்றோம். கிராம். இப்ப கடையில போய் 0.05 0.05 கிலோகிராம் தேயிலை தாங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கடைக்காரன் எழும்பியோடி இருக்கும். சரிதான். அப்ப அலகுகளை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் பொருத்தமான முறையில மாட்டிக்கொள்றோம். கப்பலுக்கு ஏத்துற சாமான்ல கிராமில சொன்னால் ஒரு ஒட்டையில இருக்கிற பக்கம் காணாமல் இருக்கும். அவ்வளவு டிஜிட் கூடிக்கொண்டிருக்கும். அப்ப நாங்க அங்க மெட்ரிக் தொன்னில கதைச்சு கொள்றோம். டேப்லெட்டின் திணிவை நாங்கள் கிலோகிராமில சொன்னால் 0.0000 ஒரு கிலோகிராம் சொல்ல முடியும். ஆகவே அங்க நாங்கள் மில்லிகிராமை பயன்படுத்திக்கொள்வோம். அப்ப சிறிய திணிவுகளை அளக்கிறதாக இருந்தால் மெட்ரிக் அளவிடையில சில முச்சேர்க்கைகள் இருக்கு. மில்லிகிராம், மைக்ரோகிராம், அதையும் விட சின்னதாக இருந்தால் நானோகிராம் அப்படின்னு சொல்லி மிகச்சிறிய திணிவுகள் அளக்கிறதுக்காக பயன்படுத்தும். இந்த மெட்ரிக் அளவிடையில மிகச்சிறிய திணிவை அளவிடுவதற்காக, சரியா, மிகச்சிறிய திணிவை அளவிடுவதற்காக அல்லது மிகச்சிறிய நீளங்களை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுற மிகச்சிறிய அலகு அட்டோகிராம் என்று ஒன்று இருக்கு. அட்டோகிராம். அட்டோ மில்லி என்பது 0.001 என்ற எண்பெருமானத்துக்கு சமன். அதாவது 1 தர 10⁻³ சமம். அட்டோ என்பது ஏ என்ற ஒரு குறியீடு பயன்படுத்தப்படும். 10⁻18 எண்பெருமானத்துக்கு சமம். அப்ப 0 இப்படியே 0.0000000 போட்டு 18வது இடத்துல 1 வரும். அப்ப அவ்வளவுதையும் எளிமையாக ஒரு அட்டோகிராம் என்று சொல்லலாம்.
அணுவினுடைய துணிவை அளவிடுவதற்காக சரியான ஒரு அணுவினுடைய துணிவை அளவிடுவதற்காக நாங்கள் கதைச்ச இந்த அலகுகள்ல எந்த அலகு பொருத்தமாக இருக்கும்? அணுவினுடைய துணிவை மெட்ரிக் தொன்னில கதைக்கலாமா? ஏன்? அது சிறிய அணு, அப்ப அதனுடைய துணிவு சிறிய. அப்ப மெட்ரிக் தொன் என்பது பெரிய ஒரு அலகு. அதுல கதைச்சால் நான் அங்க சைவரசம் போட்டு இங்கே எப்படி எழுதி கொண்டு வந்து கடைசியில் எங்கேயாவது எழுத வேண்டி வரும் துணிவு. இது உங்களுக்கு இல்லை. அப்ப ஒரு அணுவினுடைய துணிவு மிக சிறிதாக இருப்பதால அந்த துணிவை அளவிடுவதற்கு மெட்ரிக் தொன் என்ற அளவீடு பொருத்தப்பாடற்றது அலகு. அப்ப கிலோகிராமில் அளக்கலாம், அதுல சொன்னாலும் அது மிக மிகச் சிறியது. சரி, மில்லிகிராமில் ஒரு அணுவின் துணிவை சொல்லலாமா? இல்ல, அது அதனும் சிறியது. அப்ப மைக்ரோகிராம் இல்ல, அதுவும் பொருத்தப்பாடு இல்லை. அப்ப கையாளுறதுக்கு இருக்கிற அலகு அட்டோகிராம். ஒரு அணுவினுடைய துணிவை அட்டோகிராமில குறிப்பிடும் போதே அதையும் விட சிறிய துணிவாக அணு காணப்படுகிறது. ஆகவே ஒரு அணுவினுடைய துணிவை அட்டோகிராம் பயன்படுத்தி கூட அளவிட முடியாது, அல்லது அந்த அலகில குறிப்பிடும் போதும் 0.0000000001 அட்டோகிராம் என்று வந்தால் எப்படி இருக்கும்? அப்ப இது பொருத்தமான அலகா? இல்லை. அப்ப அணுவினுடைய துணிவை அளவிட வேணும் என்று சொன்னால் எங்கட பயன்பாட்டில இருக்கிற அலகுகள் பொருத்தப்பாடற்றதாக காணப்படுகிறது. காரணம், அணு மிக 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 சிறிய ஒரு துணிக்கை. அப்ப அவற்றினுடைய துணிவு மிக மிக சிறியதாக காணப்படும். அந்த மிகச்சிறிய துணிவை அளவிடுவதற்கு எங்கள்கிட்ட இருக்கிற அலகு போதாது, அல்லது பயன்படுத்துவதற்கு பொருத்தமற்றது. ஆகவே அணுவினுடைய துணிவை அளவிடுவதற்காக ஸ்பெஷலாக ஒரு அலகு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த அலகுக்கு தான் பேர் அணுத்துணிவு அலகு. இந்த அணுத்துணிவு அலகு என்பது அணுவினுடைய துணிவை அளவிடுவதற்காக, அணு ஒன்றின் துணிவை அளவிடுவதற்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு அலகு அணுத்துணிவு அலகு. மிக 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 சிறிய ஒரு துணிவை எளிமையாக அணுத்துணிவு அலகுன்னு சொல்லலாம். மில்லி என்று சொல்றது போல, மைக்ரோ என்று சொல்றது போல, நானோ என்று சொல்றது போல அணுத்துணிவு அலகு. இதன் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இந்த அலகு துணிவை மட்டும் அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுது. அணுத்துணிவு அலகை பயன்படுத்தி நீளத்தை அளவிடுவது பொருத்தப்பாடற்றது. இது ஸ்பெஷலாக துணிவை அளவிடுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அலகு. அதுவும் குறிப்பாக ஆகலும் சிறிய ஒரு அணுவின் துணிவை குறிப்பிடுவதற்கு இந்த அலகை பயன்படுத்தினால் ஒரு எளிமையான பெருமானம் கிடைக்கும். சரியா? அப்ப மில்லி என்பது 10⁻³ சமன் ஆக இருப்பதை போல மில்லி என்பது 10⁻³ என்ற எண்பெருமானத்திற்கு சமன். அதே போல மைக்ரோ என்பது 10⁻⁶ என்ற எண்பெருமானத்திற்கு சமன். அதே போல நானோ என்பது 10⁻⁹ என்ற எண்பெருமானத்திற்கு சமன். அதே போல பிக்கோ என்பது 10⁻12 என்ற எண்பெருமானத்திற்கு சமன். அதே போல அட்டோ 10⁻18 என்பது சமன். அப்படி என்று சொன்னால் அணுத்துணிவு அலகு என்பது எவ்வளவு எண்பெருமானத்திற்கு சமனான ஒரு அலகு. அணுத்துணிவு அலகு என்பது எவ்வளவு எண்பெருமானத்திற்கு சமனான ஒரு அலகு. உதாரணத்துக்கு 60 செகண்ட் என்பது 1 நிமிடம் என்பதற்கு சமனான ஒரு அலகு. 60 செகண்ட் என்பதை ஒரு நிமிடம் என்று சொல்லலாம். 60 நிமிடம் என்பது ஒரு மணித்தியாலத்திற்கு சமனான ஒன்று. 24 மணித்தியாலம் என்பது ஒரு நாளுக்கு சமனான. அப்ப இந்த அலகு ஒன்றோடு ஒன்று ஏதோ ஒரு தொடர்புல காணப்படும். அந்த தொடர்பு என்ன? ஒரு அணுத்துணிவு அலகு என்பது எந்த எண்பெருமானத்துக்கு சமனானதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். அப்ப யார் சொன்னாங்க மில்லி என்றா 10⁻³ சொல்லி? யார் சொன்னாங்க நானோ என்றா 10⁻⁹ என்று சொல்லி?
சர்வதேச ரீதியில நியமமாக்கப்பட்ட சில ஆர்கனைசேஷனால முன்வைக்கப்பட்டு இது இப்படித்தான் இதண்டா இவ்வளவுக்கு சமன் எல்லாரும் இப்படி எடுத்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லி ஒரு பொதுமைப்படுத்தின ஒரு நிறுவனம் IUPAC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் யூனியன். சரிதான். அப்ப இந்த நிறுவனங்கள் தான் என்ன செய்யும் என்று சொன்னால் சில நியமமாக்கங்களை செய்து கொள்ளும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த அலகுல குறிப்பிட்டால் எல்லாருக்குமே புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப பொதுமைப்படுத்தி வச்சிருக்கு. அணுத்துணிவு அலகு என்பது இவ்வளவு எண்பெருமானத்துக்கு சமன். இதை வரையறை மூலம் உலகத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கு. அப்ப ஒரு அணுத்துணிவு அலகு எவ்வளவுத்துக்கு சமன் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவ்வளவு துணிவு ஒரு அணுத்துணிவு அலகுன்னு சொல்லி அழைக்கப்படும். சரியான ஓகே. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, அணுத்துணிவு அலகு. அப்ப அணுத்துணிவு அலகு ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? மிகச்சிறிய துணிவை உடைய அணு ஒன்றின் துணிவை அளவிடுவதற்காக ஸ்பெஷலாக இந்த அணுத்துணிவு அலகு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இத அட்டமிக் மாஸ் யூனிட், அட்டமிக் மாஸ் யூனிட் என்பதை கருத்துல கொண்டு AMU என்ற ஒரு அலகு இதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அணுத்துணிவு அலகு சிமோல் A, சிமோல் M, சிமோல் U இந்த 3 எழுத்துக்களால அணுத்துணிவு அலகு என்ற ஒரு அலகு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப அணுத்துணிவு அலகு என்பது U என்ற ஒரு குறியீட்டால கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூ. அப்ப நாங்கள் AMU என்று எழுதாமல் வெறுமனே ஜூ என்று எழுதினாலும் இதே அலகைத்தான் குறிக்க போகுது, அணுத்துணிவு அலகு. இது DA என்ற ஒரு குறியீட்டாலையும் கொடுக்கப்படுகிறது. டால்டன் அப்படின்னு சொல்லப்பட்டது. DA டால்டன். அணுவினுடைய துணிவை அளப்பதற்காக அணுத்துணிவு அலகு என்ற ஒரு அலகீட்டு முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. அந்த அணுத்துணிவு அலகு இந்த குறியீடுகளால டினோட் பண்ணப்படுது. நீங்க பழைய சிலபஸ்கள்ல AMU என்று சொல்லி பார்ப்பீங்க. இப்ப ஜூ அல்லது DA தான் அநேகமாக பயன்படுத்தப்படுது. அப்ப ஒரு அணுவின் துணிவை நாங்கள் தெரிவிக்கும் போது இந்த அணுத்துணிவு அலகுல தெரிவித்தால் ஒரு 5U 5 10U அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிதானே? ஓகே. அணுத்துணிவு அலகு என்று சொல்லி ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். ஆங்கிலத்துல அட்டமிக் மாஸ் யூனிட் AMU அட்டமிக் மாஸ் யூனிட். இத சிமோல் U என்று எழுதலாம் அல்லது DA என்று எழுதலாம். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. சில பேருக்கு இதுல எழுதுற விலங்கு இல்லையா, அதனால இதில் எழுதுறேன் அணு துணிவு அலகு அட்டமிக் மாஸ் யூனிட் AMU. இந்த AMUவுக்கு சமனான ஒரு அலகு, AMUவிற்கு சமனான ஒரு அலகு, சரியா? சிமோல் U ஒரு குறியீடு பயன்படுத்தப்படும். ஜூ. இதற்கு சமனான ஒரு அலகுதான் DA. அப்ப நாங்கள் AMU என்று எழுதினா என்ன, ஜூ என்று எழுதினா என்ன, DA
இந்த டிஏ டால்டன் என்று சொல்றாங்க. டிஏ டால்டன் இப்படி குறிப்பிடலாம். சரியா? அப்ப அணுத்திணிவு அலகு என்றால் எவ்வளவு பெருமானம்? அணுத்திணிவு அலகு என்பது எவ்வளவு பெருமானம்? சரியா? கிளியர் இல்லாதாக்கள் மற்ற ஐடிக்கு வாங்க இருக்காங்க. சரிதானே? விஜி என்ற பாஸ்வேர்ட்ல இருக்கிற ஒரு ஐடிக்கு வாங்க. அப்படி கிளியர் இல்லைன்னு சொன்னால் சரி, நம்ம கவனித்துக் கொள்ளுவோம். அணுத்திணிவு அலகு என்பது சொல்றது இருக்கா? லிசன் பண்ணுங்க, நான் எழுதக்கும். கார்பன் 12 சமதானி. கார்பனுக்கு 12 ஒரு சமதானி இருக்கு என்று சொல்லி இருக்கிறோம். 13 இருக்குது, 14 இருக்கு. இந்த கார்பன் 12 சமதானி கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கு. சரியா? 12 ஒரு பங்கு அணுத்திணிவு அலகு என்று சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கு. கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கு. கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கு அணுத்திணிவு அலகு என்று சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கு. அணுத்திணிவு அலகு சமன் அணுத்திணிவு. நான் சொல்லித்தான் எழுதுறேன். தச்சமயம் போர்ட் கிளியர் இல்லாம இருந்தா நான் சொல்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. அணுத்திணிவு அலகு சமன் லைட் கன்சன்ட்ரேஷன் கூடேக்குள்ள சைன் பண்ணுது. அணுத்திணிவு அலகு சமன் கார்பன் 12 சமதானி கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் துணிவு என்ன என்று வரையறுக்கப்படுதுன்னு சொன்னால், கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவு அதிண்ட 12 ஒரு பங்கு. இதுதான் ஒரு அணுத்திணிவு அலகாக வரையறுக்கப்படுது. அப்போ ஒரு AMU என்பது ஒரு AMU என்பது ஓகே இருக்கா? சரியா? ஒரு AMU என்பது
சரி, கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கு. அப்ப கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவு எவ்வளவு? கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்குதான் அணு துணிவு அலகு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதானே கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கு அணு துணிவு அலகுக்கு சமனம். அப்ப கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவு எவ்வளவு என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், சரியா கவனிங்க, 6.02 தர 10^23 எத்தனை கோடி? பாசிட்டிவ் கொள்ளுங்க எத்தனை கோடி என்று. சரியா? 6.02 தர 10^23 எண்ணிக்கையான கார்பன் 12 அணுக்களின் திணிவு சரியா? 6.02 தர 10^23 எண்ணிக்கையான கார்பன் 12 அணுக்களின் துணிவு 12 கிராம். 12 கிராம். இது நீங்கள் அவகாதரோ மாறிலி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. இந்த 12 கிராம்ல இருக்கிற எண்ணிக்கை இதா இருக்கும் என்றால் இந்த எண்ணிக்கை இந்த துணிவு 12 கிராம். 6.02 தர 10^23 எண்ணிக்கையான கார்பன் 12 அணுக்களின் துணிவு 12 கிராம். சரியா? அப்ப அணு ஒன்றின் துணிவு எங்களுக்கு வேணும். அணு ஒன்றின் துணிவு வேணும். எப்படி காண்றோம்? இவ்வளவு அணுக்கட்டையும் துணிவு 12 கிராம். ஆகவே ஒரு அணுவின் துணிவு என்பது கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவு. எதுக்கு சமனா இருக்கு? 12 கிராமின் கீழ் 6.02 தர 10^23 சமனாக இருக்கு. இந்த போர்ட் கொஞ்சம் கிளியர் இல்லைன்னு சொன்னால் நடு வெயில் கூட சைன் பண்ணுது. சரியா? கவனிச்சு கொள்ளும். அணுத்துணிவு அலகு வரையறுக்கப்பட்டிருக்குது. கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கு. எங்களுக்கு தெரியும் 6.02 தர 10^23 எண்ணிக்கையான கார்பன் 12 அணுக்களின் துணிவு 12 கிராம். ஆகவே கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவு காணும் போது 12 கிராமை 6.02 தர 10^23 பிரிக்கிறோம். இதுதான் அணு ஒன்றின் துணிவாக இருக்கும். கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவாக இருக்கும். அப்ப இந்த 12 ஒரு பங்கு தான் என்னென்று வரப்போகுது? அணு துணிவு அலகண்டு வரப்போகுது. சரியா? இது இப்படி இருக்கட்டும். நான் சொல்ற விஷயத்திற்கா எழுதிட்டு நாங்கள் திருப்பி ஒருக்கா அதை பார்ப்போம். சரியா? போர்ட் கொஞ்சம் சைன் பண்ண வாய்ப்பு இருக்கு என்றால் லைட் கூட வருது. என்ற வரைக்கும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. சரியா? அவர்களுக்கு நான் சொல்றதை எழுதி கொடுங்க.
அணுத்துணி விலகண்டு போட்டுட்டீங்களானே எழுதிக்கொள்ளுங்க. கார்பன் 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 12 சமதானி. கார்பன் 12 சமதானி. கார்பன் 12 சமதானி. அணு ஒன்றின் திணிவின் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு. 12 ஒரு பங்கு. 12 ஒரு பங்கு அணு திணிவு அலகு ஆகும். அணு திணிவு அலகு ஆகும். சரியா? முதல் டெபினிஷன் எழுதிக்கொள்ளுங்க. இந்த இதுல எழுதப்பட்டிருக்குது கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு அணு திணிவு அலகு ஆகும். சரியா? அப்ப டெபினிஷனுக்கு கீழே இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கொள்ளுங்க. அணு திணிவு அலகு சமன் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர ஒன்றின் கீழ் 12. இந்த சமன்பாடு ஒரே லைன்ல இருக்கக்கூடிய மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. அணு திணிவு அலகு சமன் அணு திணிவு அலகு சமன் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர ஒன்றின் கீழ் 12.